அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். இது மகா பெரியவா சொன்னது யூடியூப் சேனல். இந்த 11 அறிகுறிகள்னு நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். ஆனால் நான் நிறைய அறிகுறிகள் சொல்கிறேன். இதில் எனக்கு ஒன்று மட்டும்தாங்க இருக்குது, ஒரு 2-3 இருக்குது, நீங்கள் சொன்ன எனக்கு எல்லாமே இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக உங்கள் வீட்டில் கண் திருஷ்டி கோளாறு அதிகமாக இருக்குது. இதை நீங்கள் கவனிக்காமல் விட்டீங்க அப்படின்னா அதுவே தீய சக்திகளாக மாறும். ஒரு சிலர் தீய சக்தி அப்படின்ற உடனே நமக்கு யாராவது செய்வினை வச்சுருப்பாங்க, சூனியம் வச்சுருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி நினைப்பாங்க. ஆனால் கண் திருஷ்டி கோளாறே பார்த்தீங்கன்னா நாளடைவில் செய்வினை பாதிப்பை விட ரொம்ப மோசமாக மாறும்னு சொல்லப்படுது. இப்போ இந்த கண் திருஷ்டி இருக்கக்கூடிய அறிகுறிகள் என்ன அப்படிங்கிறத இந்த பதிவில் பார்க்கலாம். பதிவை பார்ப்பதற்கு முன் ஒரு சிறிய அறிவிப்பு. நமது சேனல் சார்பாக அனைத்து பூஜை பொருட்களையும் அறிமுகப்படுத்தியிருக்கிறேன். பூஜை பொருட்கள் தேவைப்பட்டாலும் உங்கள் தனிப்பட்ட பிரச்சனைகளுக்கு பிரத்யேகமாக பரிகாரங்கள் தெரிந்து கொள்ள விரும்பினாலும் 9344692042 இந்த வாட்ஸ்அப் எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள். இப்போ என்னென்ன அறிகுறிகள்னு பார்க்கலாம். வீட்டில் விளக்கு பொருத்த முடியாமல் போகிறது. ஒரு சிலர் வீட்டில் காலையிலையும் சாயங்காலம் கரெக்டாக விளக்கு பொருத்துவாங்க. சில நேரங்களில் பார்த்திங்கன்னா விடாமல் பொருத்த முடியாது. மாத விளக்கு இதெல்லாம் தாண்டி வேறு ஏதாவது பிரச்சனைகள் வந்துக்கிட்டே இருக்கும். அடுத்தது பார்த்திங்கன்னா ரொம்ப வீட்டுக்கிட்ட தூசி, இந்த நூலாம்படை ஒட்டடை அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அடிக்கடி க்ளீன் பண்ணுவாங்க. ஆனால் அடிக்கடி தூசியும் குப்பையும் சேர்ந்துக்கிட்டே இருக்கும். அடுத்தது முடி, சாப்பாட்டில் முடி வர்றது. முடி பார்த்திங்கன்னா வீட்டுடைய மூளைகள் அப்படியே காற்றுக்கு சுற்றிக்கிட்டே இருக்கும். அதை மாதிரி முடி சுற்றிக்கிட்டே இருக்கிறது. அடுத்தது கால் மிதியடி இருக்குது இல்லையா, அந்த மிதியடி பார்த்திங்கன்னா இது ஒரு சின்ன விஷயந்தான். ஆனால் அந்த மிதியடி நீங்கள் உற்று நோக்கி கவனித்து பாருங்கள். மிதியடியை நீங்கள் மிதிக்கும் போது வெடன்னு இருக்கும் ஒரு மாதிரி. அப்படி இருந்தது அப்படின்னாலும் உங்கள் வீட்டில் தீய சக்திகளின் பாதிப்பு, அது மாதிரி கண் திருஷ்டி தோஷங்கள் அதிகமாக இருக்குது அப்படின்னு அர்த்தம். அடிக்கடி சாப்பாடு கெட்டு போகிறது, அது மாதிரி நிறைய சமைச்சிருவாங்க. சில நேரங்களில் பார்த்திங்கன்னா அந்த சாப்பாடு அப்படியே இருக்கும், காலியாகாது. அது மாதிரி உணவில் ஒரு ருசியே இல்லாமல் போகும். அடிக்கடி வீட்டில் பார்த்திங்கன்னா கடுகு சிதறது, உப்பு சிதறது, சமையல் அறையில் எண்ணெய் சிந்துறது, அரிசியை கழுவும் போது அந்த அரிசி நம்ம கைகளை மீறி கீழே சிந்துறது. அதை மாதிரி சமைக்கிற உணவுகளே பார்த்திங்கன்னா சில நேரம் அடுப்பில் பருப்பு வச்சுருப்பாங்க, அது ஃபுல்லாக தண்ணீர் வெளியில் அடுப்பு அணைஞ்சு போகிறது. அதை மாதிரி பால் காய்ச்சி வச்சுருக்கிற பாலை பூனை குடிச்சிட்டு போகிறது, பூனை குடிச்சிடும். அல்லது பால் பார்த்திங்கன்னா கீழே கொட்டிடும், பால் கெட்டு போகிறது. தயிரில் ஒரு மாதிரி ஸ்மெல் அடிக்கிறது. அது மாதிரி குப்பைகள் அடிக்கடி கிச்சனில், எந்த கிச்சனில் நிறைய குப்பை சேருதோ கண்டிப்பாக அந்த வீட்டில் கண் திருஷ்டி கோளாறு இருக்குது அப்படின்னு அர்த்தங்க. அரிசியில் வண்டு வரலாம், தவறு கிடையாது. ஆனால் புழு வந்துச்சு அப்படின்னா அந்த வீட்டில் ரொம்பவே கண் திருஷ்டி இருக்குது. அரிசி மட்டுமல்ல, தானியங்களில் ஒவ்வொரு தானியங்கள்லுமே வண்டு வர்றது தவறு கிடையாது. புழுக்கள் வந்தது அப்படின்னா உங்கள் வீட்டில் தீய சக்திகளின் பாதிப்பு இருக்குன்னு அர்த்தம். அதை மாதிரி குழந்தைகள் நைட்டு தூங்காமல் அடிக்கடி அழுறது, வீட்டில் பெரியவங்க இருந்தாங்கன்னா ரொம்ப உடம்பு சரியில்லாமல் எப்போ பார்த்தாலும் பார்த்திங்கன்னா மருத்துவமனைக்கு போகிற மாதிரி ஒரு சூழல் அமைகிறது. வீட்டில் பூக்களுடைய மனங்கள், நீங்கள் பூக்கள் எவ்வளோ வாங்கி வச்சுருந்தாலும் அந்த மனத்தை தாண்டி ஒரு மாதிரி பழுத்த வாசம் வர்றது, இதை மாதிரி விஷயங்கள்லாம் இன்னும் நிறைய இருக்குங்க. இப்போ நான் ஒரு குறிப்பிட்ட சில விஷயங்களை மட்டும் சொல்லியிருக்கேன். இந்த விஷயங்கள்லாம் இருக்குது அப்படின்னா உங்கள் வீட்டில் கண் திருஷ்டி இருக்குதுன்னு அர்த்தம். இந்த கண் திருஷ்டியை நினச்சி நீங்கள் பயப்பட தேவையில்லை. வீடு துடைக்கிற தண்ணீரில் கல்லுப்பு போட்டு வீடு துடைங்க. உங்கள் வீட்டு நிலைவாசல் கிட்ட ஒரு கிண்ணத்தில் கல்லுப்பு போட்டு அது மேலே ஒரு எலுமிச்சம்பழம் வச்சு வைங்க. அது மாதிரி படுக்கை அறையில் நீங்கள் தூங்குவீங்க இல்லையா, அந்த இடத்துக்கு கீழே ஏதாவது ஒரு இடத்துல கல்லுப்பு வைங்க. குளிக்கிற இடத்துல கல்லுப்பு வைங்க. நிறைய இடங்களில் கல்லுப்பு ஒரு சிறிய கிண்ணத்தில் போட்டு வச்சு மாதத்துக்கு ஒரு முறை அதை கால்படாத இடத்துல அப்புறப்படுத்திக்கிட்டே இருங்க. அந்த கண் திருஷ்டி தோஷங்கள் எல்லாமே நீங்கும். இது போன்ற எண்ணற்ற தகவல்களை தெரிந்து கொள்ள நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க. ஹரஹர சங்கர ஜெய ஜெயசங்கர மகா பெரியவா திருவடிப்பாதம் சரணம் சரணம். இந்த பதிவை கேட்டுக்கொண்டிருக்கும் உங்களது அனைவரது வாழ்விலும் மகா பெரியவாருளால் நல்லதே நடக்கட்டும்.